என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. தமிழக அரசு கொலைக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய். காவல்துறையே தாமதிக்காதே கைது செய். காரணமாக கைது செய். தமிழக அரசு நிறைவேற்று. படுகொலைக்கு எதிரான தனி சட்டத்தை ஏற்றிடு. தமிழக அரசு காவல்துறை கைது செய். கொலைக்கு காரணமான காவல்துறை தாமதப்படுத்தாதே கொலை குற்றவாளிகளை கைது செய். தமிழக அரசு ஏற்றிடு. படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை ஏற்றிடு. தற்பொழுது சென்னையிலே அவர் வேலை பார்த்து வந்தார். அவருடைய பள்ளி தோழியாக சுபாஷினி அவர்கள் தற்பொழுது பாளை சித்த மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவராக பணிபுரிந்து வருபவர். இருவரும் கடந்த 10 ஆண்டுகளாக ஒருவரை காதலித்து வருகிறார்கள். இந்த நிலையிலே கடந்த 27ஆம் தேதி மாலை கேடிசி நகரில் வைத்து கவின் அவர்கள் அவருடைய தாத்தா அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு வருகிற பொழுது அவரை சுர்ஜித் தன்னுடைய பெற்றோர்கள் பார்க்க விரும்புகிறார்கள் என்று அழைத்து சென்று கவின் அவருடைய பெற்றோர்கள் கண்முன்னே அவர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை என்பது திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலையாகும். இந்த படுகொலையை சுர்ஜித் அவர்களுடைய பெற்றோர்கள் இருவரும் சார்பு ஆய்வாளராக வேலை பார்த்து வருகிறார்கள். அவருடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த படுகொலை என்பது நடைபெற்றிருக்கிறது. அவர்கள் இருவரும் சுர்ஜித்தும் சுபாஷினி அவர்களும் கவின் அவர்களும் சுபாஷினி அவர்களும் காதலித்த பொழுது அவருடைய பெற்றோர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய சாதி என்பது அங்கே தடையாக இருந்திருக்கிறது. அந்த கொலை என்பது சாதி ஆதிக்க உணர்வோடு அந்த நடைபெற்ற கொலையாகும். அது முழுக்க ஆணவ படுகொலை. ஆகவே அந்த கொலைக்கு தூண்டியவர்களான சுர்ஜித் அவருடைய பெற்றோர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவருடைய முதல் தகவல் அறிக்கையில் அவர்கள் இருவரும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு 3 நாட்கள் ஆகியும் கூட அவர்கள் காவல்துறை கைது செய்யாமல் தாமதப்படுத்துவதை கண்டித்து இன்று மாவட்ட ஆட்சியரை அணுகி தமிழர் விடுதலை கழகம் சார்பாக அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும். இந்த வழக்கை அவர்கள் காவல்துறையிலே பணிபுரிவதால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மாவட்ட ஆட்சியரை அணுகி அவரிடம் முறையிட்டிருக்கிறோம். தமிழக அரசு உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றால் தமிழகம் முழுவதும் தற்பொழுது இந்த பிரச்சனை மிக தீவிரமாக தமிழகம் முழுவதும் தேவேந்திர குல வேளாண் சமூக மக்கள் மட்டுமல்ல அனைத்து தமிழ் சமூக மக்கள் மத்தியிலும் இது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசு இதில் தலையிட்டு உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்து ஆவண படுகொலைக்கு எதிராக தனி சிறப்பு திட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும். கவின் பெற்றோர்கள்
நீதி பெறாமல் அவருடைய மகனுடைய உடலை பெறாமல் அங்கே ஆர்வமலத்திலே உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஆகவே தமிழக அரசு இதில் தீவிர கவனம் செலுத்தி உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும், அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திக்கிறார்கள் என்று கேட்கிறேன். இப்போ வரைக்கும் தமிழக அரசும் காவல்துறையும் செய்த நடவடிக்கை உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? இந்த மாதிரி திருப்தியாகவே இல்லை. அவங்க காவல்துறை முதல் தகவல் அறிக்கையில் அந்த சுதீஷனோட பெற்றோர்களை சேர்த்துருக்குறாங்க. ஆனால் போதுமான, அதாவது அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க, எங்களை இதுக்கு முன்னாடி அவங்க மிரட்டினாங்க. இந்த பையனோட அந்த கொலையாளியோட அப்பாவும் அம்மாவுடைய தூண்டுதலின் பேரில் மட்டும்தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஒரு தனிநபரான ஒரு பையனை கொடுத்த ஒரு வாலிபனை வெட்டி கீழே நடிக்க முடியாது. அப்பெல்லாம் இது கூட குற்றவாளி இருக்கிறாங்களோ இல்லை அந்த அவங்க தூண்டுதல் பேர் நடந்திருக்கு. அதனால அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் அவங்க காவல்துறையில யாரும் பணியில் இருக்கிறாங்க. அதனால காவல்துறையை சேர்ந்தவங்க நினைக்கிறாங்க, இதை கொஞ்சம் மெத்தனம் காட்டுறாங்க. அதனால இந்த முக்காணி பகுதியில் அந்த உறவினர்களையும் சுற்றி இருக்கிற அதே எங்கள் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சொந்தங்களோடு சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதுனால இப்போ இந்த பகுதியில் தூத்துக்குடி பகுதியுடைய காவல்துறையினரும் திருநெல்வேலி பகுதியுடைய காவல்துறையினரும் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுங்க, நாங்கள் உண்மை குற்றவாளிகளை கைது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாலை மறியலை நாங்கள் இப்போ கைவிட்டுருக்கோம். மேற்கொண்டு காவல்துறை தன்னுடைய உத்தரவாதத்தை மீறும் பட்சத்தில் இந்த 1 மடங்கு நீங்கள் நடந்த போராட்டம் 10 மடங்காக மாறும். அதுக்கு காவல்துறையே பொறுப்பு. இப்போதைக்கு உடலை வாங்குற எந்த ஐடியாவும் இல்லை. எங்களுக்கு உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும். அந்த 2 அப்பா அம்மாவை அந்த கொலை வழக்கில் சேர்த்து அவங்க உடனே ரிமாண்ட் பண்ணணும். இதுதான் எங்களோட முதல் கோரிக்கை. தமிழக ஆட்சித்தலைவர் எஸ்ஆர் பாண்டியன் குற்றவாளியை கைது செய். தமிழக அரசு ஏற்றிடு. ஆவண படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை ஏற்றிடு. தமிழக அரசு கைது செய். நவீன் படுகொலைக்கு காரணமான கொலை குற்றவாளிகளை கைது செய். சுபாஷினி பெற்றோர்களை கைது செய். காவல்துறையே தாமதிக்காதே. கைது செய். கை கொடுத்துட்டு இருக்கோம்.